ஆனால் நம்ம நிகழ்ச்சியை என்ன பண்ணணும், 1 மணிக்கு உணவு முடிச்சுட்டு 3 மணி வரைக்கும் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தோம். அப்படியே பண்ணலாமா? அதனால் என்ன, இப்போ ஒரு சொற்பொழிவை முடிச்சுட்டு நேரடியாக உணவுக்கு போயிடலாமா? சரி. என்ன இங்கே ஏன்னா நம்ம சொற்பொழிவு நம்ம ஊருக்காரவங்க, அவங்க உளவியல் பேராசிரியர், முனைவர். அவங்க பேசக்கூடிய தலைப்பு பார்த்தோன்னா ஹிந்து தர்மம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் ஐயா பேச போகிறாங்க. ஆனால் இடையில சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மொபைலில் சைரன் போட்டு வச்சோம்னா நம்ம சைரன் ஆக மாட்டேங்கிறோம். அலைபேசி சைரனில் போட்டு வச்சுட்டோம், ஆனால் நம்மகிட்ட சைரன் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த அமர்வில் எல்லோரும் அமைதியாக இருந்து ஹிந்து தர்மம் என்ற தலைப்பை முனைவர் போ செல்வதீஸ்வரன் உளவியல் பேராசிரியர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னே வருகிறார்கள். அதனால் அமைதி காத்து அனைவரும் இந்த சொற்பொழிவினை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் வல்ல எல்லாமுமான இறையருளை மனதிலே நினைத்து வணங்கி, தேசம் தெய்வம் தர்மம் என்ற தாரக மந்திரத்தை மையமாக கொண்டு ஹிந்து தர்மத்தை, ஹிந்து தர்மத்திலே ஒரு மறுமலர்ச்சியை, விழிப்புணர்வை இல்லங்கள் தோறும் ஏற்படுத்த வேண்டும், குடும்பங்கள் தோறும் ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய எண்ணத்தோடு எழுச்சியோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தர்மரசன சமிதி, இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்து தர்மத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள், சுவாமி விவேகானந்தருக்கு இணையாக இன்றைக்கு நம்முடைய இந்து தர்மத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்றவர்கள் இவர்கள் என்பதை நாம் முதலிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவிற்குள் இருப்பவர்கள் எல்லாம் அழகா ஒன்று சொல்லுவாங்க, இந்தியாவிற்குள் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்ல, யாருக்குள் இந்தியா இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்தியர்கள். அதுபோலத்தான் இந்துன்னு சார் ஒருத்தங்க பேசும்போது சர்டிபிகேட்ல ஹிந்து, ஓகே, சர்டிபிகேட்ல இருந்துட்டா ஹிந்து அல்ல. யாருக்குள்ளெல்லாம் நான் ஹிந்து என்ற உணர்வு இருக்கின்றதோ அவர்கள்தான் ஹிந்து, உண்மையான ஹிந்து. அவர்களால் தான் இந்த தேசம் எழுச்சி பெறும் என்பதை நாம் முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது. ஆதி மூல நாயகனை, வேற எந்த மதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது என்று சொல்லுவார்கள். 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள், சொல்லிக்கிட்ட உபநிடதங்கள், இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்து மதத்தினுடைய, அதுவும் சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம். இங்க பேசுறோம் பார்த்தீங்களா, தர்மம், ஹிந்து தர்மம், மதம் அல்ல இது. முதல்ல ஒரு தர்மம் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதை முதல்ல மனசுக்குள்ள பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே உங்களுடைய முகத்தை எல்லாம் நான் பார்க்கும்போது மணி வேற 1 போகுது. வழக்கமா 12:30 சாப்பிட்டுருவோம், அப்படிதானே இல்லையா? முன்னாடிலாம் 1 மணி 1:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சுட சுட சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம சுட வச்சு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். 12:15 சாப்பிட்றான். இந்த பிரிட்ஜுக்குள்ள எடுக்கிறத அப்படியே ஒரு சூட்டாக்கணும், அப்படி திணற வேண்டியது தானே இல்லை? இப்போ அப்படித்தான் நான் சொல்ற வாழ்க்கை முறைகள் இன்னைக்கு அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கு. 1ஆம் தேதி ஆனா ஒரு 300 இட்லி சுடணும், தூக்கி பிரிட்ஜுக்குள்ள வைக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில 10 தொடச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். உண்மைதானே? ஆனா ஒரு எப்படி இருக்கணும், ஒரு இல்லற தர்மம் அப்படின்னா ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தைகள் இங்க இருக்க வேண்டும்,
குடும்பமே ஒரு கோவிலாக வாழக்கூடியது சொன்னது ஹிந்து தர்மம் தான். ஒருத்தன் ஒண்ணு சொன்னான், கடவுள் அங்க இருக்கார், கடவுள் 7 கடல் தாண்டி இருக்கிறார், கடவுள் அங்க பரலோகத்தில் இருக்கின்றார், அப்படி எல்லாம் சொன்னா. ஹிந்து தர்மம் மட்டும்தான் தைரியமா சொல்லிச்சு, கடவுள் உன்னுள் தான் இருக்கின்றார், உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கா, உனக்குள்ளதான் இருக்காருன்னு சொன்ன ஒரே மதம் ஹிந்து தர்மம், சனாதன தர்மம் மட்டும்தான். அது எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால், தர்மத்தின்படி நீ வாழ்வாய் என்று சொன்னால் அது சாத்தியமாகும். அப்ப தர்மம்னா என்ன? இல்லறத்திற்குள்ளே தர்மம். இன்னைக்கு அழகான ஒரு இல்லற தர்மம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்காங்க. நீங்க யாரும் ரொம்ப கோபத்தோடு எல்லாம் பார்க்க கூடாது, சோகத்தோடையும் பார்க்க கூடாது. கோபத்தோடி பார்க்கல, ஆனா சிலவங்க கொஞ்சம் சோகத்தோடி பார்க்குறீங்க. 1 மணிக்கு உனக்கு இது தேவையா? பொதுவாக ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் பேச போகும்போது கேட்பாங்க, சார் எவ்வளவு நேரம் பேசணும்? ஒரு ஊர்லாம் கேட்டேன் சார், உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க சார், ஆனா நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல கேட்க மாட்டாங்க எங்க ஊர்ல, பாத்துக்கிடுங்க. அது மாதிரி என்னை இங்கே அன்போடு அழைத்த என்னுடைய அன்பு ஆசிரியர் சாந்தகுமார் சார் அவர்கள், அவங்க கிட்ட நான் கேட்டேன், சார் நான் எவ்வளவு நேரம் பேசணும்? டைம் வேற 1 மணிக்கு போட்டிருக்கீங்க. என்னை சார் சொன்னாரு, நீங்க 1 மணில இருந்து கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் அந்த அம்மா 3:30 வரைக்கும் போவாதுங்க, ஒன்றும் பயப்படாதுங்க, 1:30 தான், ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1:30க்கு டான்னா நான் முடிப்பேன், டான்னு முடிச்சிருவேன். சரி, இந்த வாக்குறுதியை நான் முதல்ல தந்துறேன், ஏன்னா அவ்வளோ சோகத்தில் இருக்காங்க, அதனால நான் அதை கொடுக்கலன்னு சொன்னா பிரச்சனை ஆயிரும். 1:30ன்னா கரெக்டாக ஞாபகப்படுத்திருங்க சார், 1:25க்கே நீங்க சொல்லிருங்க. ஏன்னா பேச்சாளர்களுக்கு மைக்குக்கு முன்னாடி வந்துட்டுனா தன்னை மறந்துடுவாங்க, பார்த்துக்கிடுங்க, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க கரெக்டாக ஞாபகப்படுத்திருங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குடும்பம் கோவிலாக இருந்தது. அதனால தான் சொன்னா, தாய் அப்படின்னா கோவில், அன்னை அப்படின்னா தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. ஒரு கோவில்ல தாய், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஒரு தந்தையினுடைய வார்த்தை தான் மந்திரம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் வந்து, அப்ப அந்த தெய்வமும் குழந்தையும் தெய்வமாக, இப்படி அத்தனையும் தெய்வமாக பார்த்து குடும்பமே கோவிலாக அமைக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு மதம், ஒரு தர்மம் நம்முடைய ஹிந்து தர்மம். அதுக்கு நம்ம சில விஷயங்களை செய்யணும், சும்மா ஆகிறாது. இன்னைக்கு உலகமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய குடும்பங்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. வெளிநாட்டில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் டார்லிங், யுவர் சைல்டு அண்ட் மை சைல்டு பிளேயிங் வித் அவர் சைல்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு குழந்தையும் எனக்கு குழந்தையும் சேர்ந்து நம்ம குழந்தைகள்னால விளையாடிக்கிட்டு இருக்கு. வாட் ஏ பியூட்டி, வாட் ஏ கல்ச்சர். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தியாக சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், மேலை நாடுகளுக்கும் எங்கள் நாடுகளுக்கும் எங்க இந்தியாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேலை நாட்டில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் தன்னுடைய தாயை தவிர மற்ற பெண்களை எல்லாம் மனைவியாக கருதுபவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை எல்லாம் தாயாகவும் சகோதரியாகவும் நினைக்கின்றவர்கள் தான் இந்தியர்கள். அதுதான் பாரதத்தினுடைய பண்பாடு அப்படின்னு சொன்ன. அப்பேற்பட்ட ஒரு பண்பாடு நம்முடைய பண்பாடு. கணவனும் மனைவியுமாக, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை ஒரு பெண்ணுக்கு இலக்கணமாக, ஒரு மனைவிக்கு இலக்கணமாக சொல்லுகின்றார். கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைத்து அவனை காலையில எழும் என்ன செய்யணுமாக்கா கேட்டுக்கிடுங்க, நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு, நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகின்றது. காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி கணவனுடைய காலை தொட்டு கும்பிட்டு அந்த கட்சிரிக்காங்க. அப்படியே அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இதுதான் ஹிந்து தர்மத்தில் ஒரு குடும்ப பெண்ணுக்கு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண் நினைத்தால் தான் முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சரிதானே? ஆனா இதை இன்னைக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா சில பிரச்சனைகளையும் பேசணும் சார். இன்னைக்கு இதை நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா நம்மளே சொல்ல முடியாது. மனைவி கிட்டே சொன்னேன், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியும்ல,
தெய்வம் தொழாள் குழுனன் தொழுதழுவாள். கணவனுடைய காலை தொட்டு பெண் வன்கொடுமையில உள்ள பேருவா பாத்துக்க. இன்னைக்கு பேச முடியாது. இன்னைக்கு புரட்சி என்கின்ற பெயரில் பல பொல்லாத காரியங்களை சொல்லி கொடுத்துட்டான். ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு தெய்வத்தை சக்தியாக, பெண்களை சக்தியாக தெய்வமாக இயக்குபவளாக, அதனாலதான் இசைக்கின்னு வச்சான். ஒரு குடும்பத்தை அவள் இயக்குகின்றாள், ஒரு சமூகத்தை ஒரு பெண் இயக்குகின்றாள். ஒரு நல்ல குழந்தைய கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு உண்டு என்று சொன்னால் பெண்ணுக்கு உண்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. யாருக்கிட்ட பொறுப்பு இருக்கு? ஒரு குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. வகுப்பறையில கேட்கிறாங்க, ஆசிரியர் கேட்கிறார், டேய் உனக்கு என்னவாகணும்? எனக்கு வழக்கறிஞர் ஆகணும். உனக்கு என்னவாகணும்? எனக்கு டாக்டர் ஆகணும். உனக்கு என்னவாகணும்? எனக்கு இன்ஜினியர் ஆகணும். உனக்கு என்னவாகணும்? எனக்கு அரசியல்வாதி ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஏறி உனக்கு என்ன ஆகணும் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுகின்றது, எனக்கு குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படிங்குது. என்ன குதிரை வண்டிக்காரனா? ஆமா, எனக்கு குதிரை வண்டிக்காரனாக தான் ஆகணும். திருப்பி திருப்பி கேட்கிறாரு அந்த பையன், குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அந்த பையனுக்கு அம்மாவை கூப்பிட்டாரு, என்னம்மா உங்க ஒருத்தனும் டாக்டர் என்ஜினியர் வக்கீல் அப்படின்னு பெருசு பெருசா சொல்லிட்டு இருக்கான், உங்க பையன் மட்டும் எப்ப கேட்டாலும் எனக்கு குதிரை வண்டிக்காரன் ஆகணும் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சொல்லி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது கேட்கிறாங்க, உங்க சார் அப்படி கேட்டாங்களா? ஆமா. நீ என்ன சொன்னா? நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னே. ஏன் உனக்கு குதிரை வண்டிக்காரன் ஆகணும்? குதிரை வண்டிமா பாரு, அந்த லகானை பிடிச்சி குதிரை எவ்வளவு அழகா ஓட்டுறாரு, அது எவ்வளவு நல்லா இருக்கு. பொதுவா நீங்க சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு 5 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, என்ன ஆகணும்னு கேட்டு பாருங்க, உடனே சொல்லுவான் டிரைவர் ஆகணும்னு தான் சொல்லுவான். உண்மைதானே? அப்ப அந்த வண்டி ஓட்டுநர்களை பார்த்தா அப்படி ஒரு ஆசை, அப்படி எப்படி அழகா ஓட்டுறாங்க, அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டமான வேலைன்னு அவன் நினைப்பான். இந்த பிள்ளையும் சொல்லுது, அப்படி ஓட்டும்போது எவ்வளவு நல்லா இருக்கு, அதனால எனக்கும் குதிரை வண்டிக்காரனாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனேதான் அந்த அம்மா அவனை உடனே திட்டல. உடனே உனக்கு அறிவு இருக்கா, இப்படியா பேசுவாங்க, நாளைக்கு கலெக்டர் ஆகணும்னு சொல்லணும். என்ன இன்னைக்கு எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு எண்ணி, என் மகன் டாக்டர் ஆகணும். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் பேசிட்டு எங்க இருந்து வருவான்? நமக்கு நாமே இன்ஜெக்ஷன் போட வேண்டியதுதான். எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும். அந்த அம்மா அவனை, நீ அப்படி டாக்டரா தான் ஆகணும், அப்படிதான் ஆகணும், இப்படிதான் ஆகணும், இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ திட்டல. பிள்ளைய அழகா கூட்டிட்டு போனாங்க, வீட்டு பூஜை அறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பூஜை அறையில உட்கார வச்சு, உனக்கு வண்டிக்காரனா தானே ஆகணும், குதிரை வண்டிக்காரனா? ஆமா. அங்க பாரு, பூஜை அறையில் ஒரு அழகான படம் இருக்கின்றது. கீதை சொன்ன அந்த கண்ணனுடைய படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குதிரைகளை பிடிச்சுக்கிட்டு அர்ஜுனன் அப்படியே பணிந்து நிற்பான், கிருஷ்ணன் கீதையை சொல்லிக் கொண்டே இருப்பான். நீ வண்டிக்காரனாகத்தான் ஆகணும். எப்பேற்பட்ட வண்டிக்காரனாக ஆக வேண்டும் தெரியுமா? இது அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன இந்த பரந்தாமனை போல, இந்த பார்த்த சாரதியை போல ஒரு வண்டிக்காரனாக ஆகி இந்த உலகத்திற்கே நீ வழிகாட்ட வேண்டும், உன்னால் முடியுமா என்று கேட்கின்றார். உடனே அந்த பையன் சொன்னான், கண்டிப்பாக நான் இந்த மாதிரியாக ஒரு வண்டிக்காரனாக, குதிரை வண்டிக்காரனாக ஆவேன் அப்படின்னு சொல்லி, அப்படி ஆகியவர் தான் சுவாமி விவேகானந்தர் என்பதை, அவனை உருவாக்கியது புவனேஸ்வரி என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துக்கே ஆன்மீக வழியை, இந்து தர்மத்தை எடுத்து சொன்னவர் அவர் தான். அப்புறம் தான் உலகத்துக்கே வந்தார். ரொம்ப ஆச்சரியங்க, பெரிய விஷயங்கள். நம்ம எல்லாம் அன்னைக்கு ஹிந்துவா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த தர்மத்தில் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், உண்மையில பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சத்தியமா சொல்றேன், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம்ம இங்க இருந்திருக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள், எதிலையும் தப்பு கிடையாது, எதுவும் மூட நம்பிக்கை கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணத்தை சொன்னார்கள். ஒரு மந்திரம் ஒலிக்கின்றது என்று சொன்னால், மந்திரம் எப்படி கிடைத்தது? வேதங்கள், பிரபஞ்ச சக்தி ஒலியாக இங்கே நிறைந்திருக்கின்றது. இந்த ஒலியை ஈர்க்கக்கூடிய அந்த ஒலி அப்படியே பிரபஞ்சத்தினுடைய சக்தி ஒலியாக இருக்கின்றது. இந்த ஒலியை
அப்படியே நமக்குள்ளாடி கொண்டு வந்து எதிரொலிக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள் எதிர்க்கின்றது. அந்த பிரபஞ்ச சக்தி தான் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு சொல்லி தருகின்றது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுவுமே புரிஞ்சிருக்காத? புரிஞ்சுதா? ரேடியோ கேட்கிறாங்க, ரேடியோ கேட்கிறோமா, இங்க இருந்து ஒருத்தர் பேசுறாரு, இங்க இருந்து கேட்கிறோம். அப்ப அவர் எங்க இருக்காரு? அவருடைய குரல் எங்கே இருக்கின்றது? எங்கே இருந்து வருது? அது காற்றில் கலந்து இருக்கின்றது. இருக்குதா இல்லையா? அதை ஒருமுகப்படுத்தி நாம் கேட்பதற்காக ரேடியோ அப்படிங்கக்கூடிய ஒரு கருவியை நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துகின்றோம். இது போலத்தான் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, பூமி மட்டுமல்ல அண்ட சராசரம் அனைத்தும் அடங்கியதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை உருவாகும் பொழுது இதற்கு ஒரு சக்தி பிறந்து விட்டது. அந்த சக்தி ஒலியாக காற்றிலே பரவி இருந்தது. அதை தியானம் என்ற கருவியின் மூலமாக, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, தியானம், யோகா, தவம் என்ற கருவியின் மூலமாக நம்முடைய மகரிஷிகள், நம்முடைய துறவியர்கள், நம்முடைய ஞானிகள் அதை ஒரு ரேடியோ எப்படி அந்த இதை இருக்கின்றதோ அதுபோல அந்த மந்திரங்களை அவர்கள் உச்சரித்தார்கள். அதுதான் வேதங்களாக, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களாக. இந்த வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களே உலகத்தில் கிடையாது. அத்தனையும் ஒலி வடிவமாக அது அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க. கலியுகம் ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை ஆகிட்டு. அதுவரைக்கும் வெறும் சொல்லிலேயே இருந்துகிட்டு இருந்த மந்திரம் இனி கலியுகம் ஆரம்பிக்க போகின்றது. மனிதன் அதர்மத்திற்குள் வரப்போகின்றான். இனி இவன் மறந்துடுவான், இனி இவன் மதிக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? இந்த மந்திரங்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டும். எப்படி ஆவணப்படுத்த வேண்டும்? அதற்காக 4 முனிவர்களை நியமித்து 4 வேதங்களையும் மந்திரங்களாக கொண்டு வந்ததுதான் அந்த ரிக், யஜுர், சாம வேத, அதர்வண வேதங்கள். மறந்துடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து உருவாகியதுதான் இதிகாசங்கள். இதிகாசங்களில் இருந்து வருவதுதான் உபநிடதங்கள். அப்படியே நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியத்தோடு போய்கிட்டு இருக்கோம். எங்கேயும் காரணம் இல்லாம கிடையவே கிடையாது. இந்த மதம் என்று சொன்னால், ஹிந்து மதம் என்று சொன்னால் மூட நம்பிக்கை நிறைந்த மதம். இது பாம்பாட்டிகளுடைய மதம். இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய மதம். இது வெறும் பிதட்டல் மதம், வெறும் சடங்கும் சம்பிரதாயங்களும் நிறைந்த மதம் அப்படின்னு தான் வெளிநாட்டுக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தான். என்னைக்கு சுவாமி விவேகானந்தர் 1893 சிகாகோவில போய் காலடி எடுத்து வைத்து சகோதர சகோதரிகளே என்று சொன்னாரோ, அன்னையில இருந்து அவர் ஆற்றிய அந்த சொற்பொழிவுல இருந்து கேட்ட பிறகுதான், ஓஹோ, ஹிந்து மதம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மதம். அழகா சொல்றாரு, நான் இந்தியாவில் இருந்து வருகின்றேன். இங்கே ஹிந்து மதம் என்று ஒரு மதம் இருக்கின்றது. இந்த மதம் எப்படிப்பட்ட தெரியுமா? மிக பழம் பெருமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். மிக பழம் பெருமை வாய்ந்த துறவியர் பரம்பரை சார்பாக நான் நன்றி சொல்லுகின்றேன். எல்லா மதங்களுக்கும் தாய் மதமாக திகழ்கின்ற ஹிந்து மதத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அவர் சொன்ன நன்றி அதுதான். எல்லா மதங்களுக்கும் தாய் மதமாக திகழ்கின்ற ஹிந்து மதத்தின் சார்பாக நான் நன்றி சொல்கின்றேன். உலகத்தின் மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அடித்து விரட்டப்பட்ட கோடான கோடி அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களிடமும் உலக மனிதநேயத்தை கற்பித்தவர்கள் என்ற பெருமையோடு நான் உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி அவர் நன்றி அப்படியே சொல்லிட்டு வர்றார். அதுக்கு பிறகுதான் இந்தியா அப்படின்னா, ஹிந்து அப்படின்னு சொன்னா பெருமையோடு பார்க்க தொடங்கியது. அதுக்கு பிறகுதான் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தர்மரட்சண சமிதி இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பின்பற்றுறோமா? சொல்லுங்க பாப்போம். ஐயா பேசும்போது பித்ரு பூஜை சொன்னாங்க. பித்ரு பூஜை செய்யறோமா? நித்திய பூஜை சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலே நானும் அங்க இருந்து கேட்டுட்டு இருந்தேன். 11 நித்திய பூஜை, பித்ரு பூஜை, தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்பார். இந்த ஐம்புலத்தாரும் தான் தலைங்கிறார் வள்ளுவர். தென்புலத்தார் அப்படின்னு சொன்னா நம்முடைய மூதாதையர்கள், தெய்வம் அப்படின்னு சொன்னா நம் குல தெய்வம் உட்பட தெய்வங்கள், விருந்து அப்படின்னு சொன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க. நம்ம அந்த காலத்துல அப்படி இருந்துங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் திண்ணேன்னு வச்சிருப்போம். உண்மைதானமா? வீட்டுல திண்ணை இருக்கும், அதுல உட்கார வச்சு வழிபோக்கர்கள் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு போறதுக்கு, படுத்து தூங்கிட்டு போறதுக்கு கூட அங்க இடம் இருந்து நம்ம ஊர்களில் அவங்களுக்கு கருப்பட்டியும் தண்ணியும் மோரும் கொடுத்து உபசரித்தது நம்முடைய ஒரு பண்பாடு. அப்படிதான் செய்யணும். அவங்க தான் விருந்தினர். விருந்தினர்னா தெரிஞ்சவங்க கிடையாது, தெரியாதவங்க தான் விருந்தினர். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். துறந்தாருக்கும் துவாருக்கும் இறந்தாருக்கும் இவங்களுக்கெல்லாம் யாரு
செய்யணும் அப்படின்னு சொன்னா இல்லறத்தில் உள்ளவர்கள் செய்யணும்னு சொல்றார் வள்ளுவர். துறந்தார் அப்படின்னு சொன்னா காக்கப்பட வேண்டியவர்களால் கைவிடப்பட்டவர்கள். துறவிகள் கிடையாது. துறந்தார்னா துறவிகள் அப்படின்னு எடுக்கக்கூடாது. காக்கப்பட வேண்டியவர்களால் கைவிடப்பட்டவர்கள். ஒரு பிள்ளை வயதான காலத்தில் பெற்றோரை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அவனால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இன்னைக்கு எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. இது நம்முடைய தர்மமா? இது நம்ம தர்மம் சொல்லி இருக்கின்றதா? அப்படிப்பட்டவர்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கு. அநாத இல்லங்கள் உண்டா? இன்னைக்கு அநாத இல்லங்கள் இருக்கின்றது. நோயுற்றவர்கள் மனநிலை கொஞ்சம் மாறிட்டுனா தெருவில் கொண்டு விட்டுட்டு போயிடான். தெரியுமா உங்களுக்கு? கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ராத்திரியோடு என்ன செய்துட்டு போயிடுவான்? இறக்கி விட்டுட்டு போயிடுவான். இப்படிப்பட்டவங்களை தான் துறந்தார்கள். யார்? காக்கப்பட வேண்டியவர்களால் கைவிடப்பட்டவர்கள். இந்த துறந்தாருக்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் அத்தனை பேருக்கும், துறவிகளுக்கு, அதிதிகளுக்கு, விருந்தினர்களுக்கு, சுற்றத்தார்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்கணும், நம்ம செய்யணும். அதுதான் தர்மம். அதுக்குதான் இல்லற தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்தமா, செய்தமா, செய்துட்டு இருக்க. அன்னைக்கு செய்தோம், இன்னைக்கு திண்ணைய மாற்றி வராண்டான்னு பேர் வச்சிருக்கான். ஏன் வராண்டா? எவனோ அங்க இனி வராண்டா, வரவே வேண்டாம். வந்து என்ன செய்ய போற நீ? சிட் அவுட். சிட், வீட்டுக்குள்ள வராத, சிட். அப்படியே வேறு. அதுலயும் சிலவெல்லாம் வீட்டுல அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்வரவு அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. ஒரு பாசியில ஒரு சிகப்பும் பச்சையும் கலந்து ஒரு பாசியில நிறைய வீடுகளை நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நாய்கள் ஜாக்கிரதை, நாய் நாக்க தொங்க விட்டு போர்டு வச்சிருக்கான். நாய்கள் ஜாக்கிரதை. நானும் எனக்கு கல்யாணத்தோடு ஒரு பத்திரிகையை கொண்டு போன ஒருத்தருக்கு, நாய்கள் ஜாக்கிரதை போடு போட்டு கணிட்டு சார் சார்னு வெளியிருந்து கூப்பிட்டேன். அங்கிருந்து அப்படியே டோரை திறந்துட்டு தலை மட்டும் தெரிஞ்சு, யாரு, என்ன, எதுக்கு, என்ன என்ன சார் எனக்கு கல்யாணம். சரி, அந்த இளவு எனக்கு கல்யாணம், அவருக்கு இளவம் பார்த்துக்கிடுங்க. அங்க போட்டுட்டு போ, இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு போ. நான் நினைச்சேன் வெளியே கிடக்கிறது நாய் இல்ல, இதுதான் நாய், ஒரிஜினல் நாய். பாருங்க, சொல்லுமா அன்னைக்கு யாராவது? உட்காருங்க, என் மூத்த பிள்ளை, என் இளைய பிள்ளை, அவன் டாக்டர் படிக்கான், பெரியவங்க தாத்தா இருக்காங்க, அம்மா பெரியம்மா இருக்காங்க. அப்படித்தானே சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும், அப்படிதான் சொன்னோம் நம்ம. இன்னைக்கு வாங்க வந்துட்டீங்களோ, ஒரு போன் பண்ணிருக்க கூடாதா? பொண்ணிட்டு வந்திருக்கலாம். நல்ல காலம் இருந்தேன், இல்லைன்னா நீர் வெளியே தான் இருப்பாரு. பஸ் டிக்கெட்டு பெட்ரோல் வேஸ்ட் ஆயிருக்கும். சரி வந்துட்டே இல்லையா? நான் பாருங்க 32 இன்ச்சில் எல்இடி டிவி வாங்கி வச்சிருக்கேன். அங்க பாருங்க ஃப்ரிட்ஜ், ஏசி வச்சிருக்கோம். அங்க பாருங்க ஏசி வசந்தன் கோயில இஎம்ஐல வாங்கி வச்சிருக்கோம். மனுஷனை இதயங்களை அறிமுகப்படுத்தி உறவுகளை அறிமுகப்படுத்தினது அன்னைக்கு சுற்றத்தார். இன்னைக்கு எந்திரங்களை அறிமுகப்படுத்திருக்கோம். வரக்கூடியவன வந்தவன பிள்ளை எப்படி இருக்கானே கேட்கான், அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறான். அன்னைக்கு அப்படி கிடையாது, அழகா கேட்பாங்க. பிள்ளை எப்படி இருக்கா? அதுவும் மேக்கப் பண்ணியாலும் அழகா இருக்கும். பார்த்துருங்க, பிள்ளை எப்படி இருக்கா? பசு குட்டி போட்டாடே, அப்பாக்கு அந்த இது என்ன சரியாச்சா அந்த ரோகம்? பசு குட்டி போட வேற விசாரிப்பாங்க அன்னைக்கு. உண்மைதானையா? இன்னைக்கு வரக்கூடியவனும் அந்த சார்ஜர் எங்க இருக்கு? சார்ஜ் முதல்ல சார்ஜரை தான் தேடுறான் அன்னைக்கு. இதுவல்ல நம்முடைய தர்மம். வருகின்றவர்களை செல்விருந்து நோக்கி, செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பார்கள். போன விருந்தினர்களை அனுப்பிக்கிட்டு சந்தோஷம் வழியிட்டு அடுத்தால எப்போ வருவாங்க அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்றாரு நம்முடைய வள்ளுவர். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு இன்சொல். இன்னும் அழகா சொல்லி கொடுத்தாங்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, இறைவனுக்கு ஒரு பச்சிலையை போட்டு எளிமையாக நீ பூஜை செய்தா, மனசு தூய்மையா இருந்தா எளிமையா நீ செய்துட்டு போயிடலாம். நம்ம ஆளு ரொம்ப மோசமானாங்க. இவன் கோயிலுக்கு போறான், சிக்கனை சாப்பிட்டுட்டு போறான், கேட்டா சொல்லாம பாத்துக்கிடுங்க, கண்ணப்ப நாயனார் சாப்பிட்டாரு இல்லையாங்கிறான். இவன் கண்ணை பிடிங்கி கொடுத்துருவானா கடவுளுக்கு?
இல்லை இப்படியே பேசுறான் சார். அது ஒருத்தன் சாமியாத்த வந்தான், சாமி எனக்கும் ஞானம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உடனேதான் சாமி சொன்னாரு, ஞானம் கிடைக்கணும்னா காலையில எழும்பி பிரம்ம முகூர்த்தத்துல எழும்பி நல்லா குளிச்சு மந்திரங்கள் சொல்லி அப்படியே ஒரு 2 பழங்களை சாப்பிடு, உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னா. உடனே தான் அவன் கேட்டான் அடுத்த கேள்வி, என்ன பழம் சாப்பிடணும், ரசகதிலி சாப்பிடணுமா பூவம்பழம் சாப்பிடணுமான்னா. உடனே தான் அவர் சொன்னாரு, உனக்கு ஒரு காலமும் ஞானம் கிடைக்காது. நான் சொன்ன உடனே என்ன மந்திரம் சொல்லணும்னு நீ கேட்டிருந்தேன்னா என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். இவன் திங்கதிலே இருக்கான் பாத்தீங்களா, பூவங்கதிலியா ரசகதிலியா நீக்கிட்டு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கான். எதுக்குன்னாலும் ஒரு இடக்கு முடக்கு பேசக்கூடிய ஆட்கள் நமக்கு உருவாகி விட்டார்கள். ஆனா நம்முடைய தர்மம் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீ மனதளவில் ரொம்ப தூய்மையாக இருந்துட்டா அப்படின்னு சொன்னா, தர்மத்தோடு நீ வாழ்கின்றாய் என்று சொன்னால் தெய்வம் தொழால். நீ அதனாலதான் சொன்னாரு, வாசுகி கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை. கொங்கணவ சித்தர் பக்தி, தவம், மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தபோ வலிமை மிக்க அந்த சித்தர் அப்படி வந்துகிட்டே இருக்கிறார். நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கொக்கு, அவருக்கு தலைக்கு மேல பறந்த கொக்கு அவருக்கு மேல ஒரு எச்சத்தை போட்டு விடுகின்றது. எச்சத்தை போட்டோன்னு அவருக்கு கோபம் வந்துட்டு, ஏன் மேல எச்சத்தை போட்டியான்னா, ஏ கொக்கே நீ கருகி சாம்பல் ஆவாயினாரு. டக்குனி கருகி சாம்பல் ஆகி விழுந்து விட்டது. முனிவர் பார்த்தீங்களா, அவ்வளவு தபோ வலிமை. இவருக்கு ஒரு பெருமை, ஆஹா முனிவர்னா நம்ம நினைச்ச உடனே கொக்கு சாம்பல் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு அப்படி வாரார். வாசுகியினுடைய வள்ளுவன் வாசுகி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். வந்து நின்றுக்கிட்டு அப்படியே யாராவது வரமாட்டான், ஏன்னா முனிவர்கள்னா அவ்வளவு பயபக்தியோடு இருக்கணும். உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு வள்ளுவனுக்கு வாசுகி பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றாள். சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொன்ன, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவான்ங்கிறத. கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதை விட்டு விட்டு வேறு எங்கும் போவதற்கு கூடாது. அதான் நம்ம குடும்ப பெண். வாசுகிக்கு தெரியும் வெளியே கொங்கணவ சித்தர் பெரிய முனிவர் ஒருத்தர் வந்திருக்காரு. நீ இருந்தாலும் யாரு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, யாரு வள்ளுவன். பாதியில உடல முழுக்க முடிஞ்ச பிறகு அப்படியே அந்த பணிவிடை முடிந்த பிறகு மெதுவாக வெளியே வர்றாங்க. அதுக்குள்ளாடி வெளியே நின்ன சித்தர் நினைச்சிட்டாரு, நான் வந்திருக்கக்கூடியது தெரிஞ்ச பிறகும் கண்டுக்கிடாம ரொம்ப அசால்ட்டா இருந்ததுனால மனசுக்குள்ள நினைக்கிறார், அந்த கொக்கு மாதிரி இந்த பொண்ணு கருகி சாகட்டும் அப்படின்னு எட்டி பார்க்கிறார். ஒன்னும் நடக்கல. இந்த பெண் கருகட்டும் எட்டி பார்க்கிறார், ஒன்னும் நடக்கல. இந்த அம்மா மெதுவா சிரிச்சுக்கிட்டு வெளியே வருது. என்ன கொக்கன நினைத்தாயோ கொங்கணவா, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கொக்கன நினைத்தாயோ கொங்கணவா. அது ஆச்சரியமாயிட்டார். நம்ம நினைச்சது இந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப நம்மை விட தபோ வலிமை மிக்கவள், நம்மை விட தெய்வ சக்தி மிக்கவள் இந்த பெண் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவளுடைய கற்பு என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னான், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மழை. இன்னைக்கு புருஷன் ஒன்னு சொன்னா 9 சொல்றாங்கக்கா, சொல்றாங்களா இல்லையா? காலையில எழும்பின உடனே மந்திரம் சொல்லி திருவிளக்கேற்றி அப்படி குடும்பத்தை, நான் குடும்பங்கள்ல என்ன நடக்குது, காலையில எழும்பின உடனே இந்த வீட்டில் அரிசி இல்லை, மாங்காய் இல்லை, கத்திரிக்காய் இல்லை, வெண்டைக்காய் இல்லை, அட்டியல் இல்லை, பட்டியல் இல்லை, உன்னை கட்டி என்ன சொகத்தை கண்டேன், வக்கீலுக்கு கேட்டாங்க, வாத்தியாருக்கு கேட்டாங்க, கடைசியில் எங்கள் அப்பா உனக்கு கொண்டு கட்டி வச்சாரே, உன் தம்பியை பாரு, உன் அண்ணனை பாரு, அங்கே ஏசியை பாரு, அந்த வீட்டில் பிரிச்சை பாரு, அங்கே காரை பாரு, இங்கே மோரை பாரு. இப்படிதானே போயிட்டு இருக்கு இன்னைக்கு குடும்பங்கள்லாம். இது காணாதுன்னு சீரியல் போட்டு விட்டுருக்கான். எந்த சீரியல்லையாவது ஒழுங்கா ஒன்று சொல்றானாக்கா? இதெல்லாம் வெறும் நகைச்சுவையாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, சிந்திக்கக்கூடிய விஷயங்களாகவும் எடுத்துக்கொள்ளணும். கணவன் சாப்பிடும்போது தள்ளி போக மாட்டாங்க. இன்னைக்கு வயிறு பசிச்சாலும் சாப்பாடு வர மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் பயங்கர வயிறு பத்தி உள்ள போனேன் சார். என்ன வயிறு பசிக்கு இல்லையா, சீரியலை புறவு பார்த்து கொஞ்சம் சாப்பாடை போட்டு தந்துட்டு பார்த்துக்கேன். நான் சீரியல் பார்க்க நேரம் தான் வயிறம் பசிக்கும். என்னைக்கு சாப்பாடை கண்டாரு அப்படி பரவாயில்ல. ஆனாலும் போய் ஒரு தட்டையும் எடுத்து சாப்பாடையும் போட்டு சாம்பாரையும் ஊற்றி ஒரு ஊறுகாயும் தூக்கி வச்சுட்டு நான் தின்னும் அப்படின்னு பழையபடி சீரியலுக்கு போயாச்சு. வயிறு பசி. இந்த காலத்தில் வேற எதுவும் பேச, உப்பு இல்லைன்னு சொன்னால் போதும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்காவக்கா. இன்னைக்கு சட்டம் வேற அப்படி கொடுத்துருக்கு. உப்பு இல்லைன்னு தான் சொன்னான், என்ன வாரன்ட்டு வெளியே போனா பொம்பளை. இவனும் கடையில் போய் உப்பு தான் வாங்கிட்டு வர போறாள்னு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லோடு ஆட்டோ நிறைய பொம்பளை போலீஸை விட்டு கூட்டிட்டு வந்துட்டான்.
இங்க யாரு பொண்டாட்டியோட உப்பு கேட்டது யாரு? அது யாரு போ அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சாப்பிட்டுட்டு இருந்த மத்தியெல்லாம் வயிறு பசியில பெருசு பெருசா உருட்டி உள்ள சாப்பிட்டேன். இங்க அம்மா என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஊறுகாய் வைக்கிறதுக்கு பதிலாக ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு சீரியல் பார்க்க அவசரத்தில் அந்த கரண்டி ஒன்று உண்டு இல்லையாக்கா, அதை தூக்கி உள்ள போட்டுட்டு போயிட்டாங்க. நான் குழைச்ச குழையில அது கரெக்டா தொண்டையில் ஒரு விக்கு விக்கி சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னங்க முடியட்டும் முடியட்டும் போய் சீரியல் முடியட்டுங்களா, சுவாலி முடியட்டுன்னு சொல்றாளா? இன்னைக்கு கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைங்கக்கூடியது இப்படி இருக்கின்றது. இந்த குடும்பங்களில் நமக்கு அப்படி கிடையாது. அந்த அப்படி எல்லாம் இல்லை, நாங்க கரெக்டா தான். ஆனா நீங்க பாருங்க, டிவி இல்லாத சீரியல் பார்க்காதவங்க இன்னைக்கு இருக்காங்களா? குழந்தைக்கு கையில செல்போனை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் நன்னை வளர்ப்பதில்லை. அப்படியே ஒரு அம்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கோட்டை, அந்த பக்கமா ஒரு பெரிய கோட்டை இருக்கின்றது. அந்த கோட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன பையன், 13 வயசு கூட கிடையாது. அந்த பையன் போய் கேட்கிறான், என்னம்மா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அந்த கோட்டை இருக்கின்றதே, அந்த கோட்டை முன்பு ஒரு காலத்தில் நம் கையில் இருந்த கோட்டை இன்னைக்கு முகலாயர்களுடைய கையில இருக்குது. அந்த கோட்டைய விடுவதற்கு முன்னால் உன்னால பிடிச்சு திரும்பவும் நம்ம ஆட்சிக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. இது என்ன பிரமாதமா, இப்ப போறேன்னு சொல்லி உடனே கிளம்பி விடுவதற்கு முன்னால் அந்த கோட்டையை தன்வசம் ஆக்கியவன் சத்ரபதி சிவாஜி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவனை உருவாக்கியது ஒரு சீஜாபாய். சொல்ல முடியுமா? சதுரங்கம் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா நல்லா சதுரங்கம் விளையாடுவாங்க, ஆனாலும் தன் மகன் கிட்ட தோத்து போவாங்க. அப்ப அமைச்சர்கள் கேட்கிறாங்க, என்னம்மா நல்லா விளையாடுவீங்களே நீங்க தான், அந்த சின்ன பிள்ளைகிட்ட நீங்க தோத்து போயிடுறீங்களே அப்படிங்கும்போது தான் அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய மகன் சிவாஜிக்கு தோல்வி என்றால் என்ன என்பது ஒரு காலமும் தெரியக்கூடாது, அதனால் நான் அவனிடம் தோற்று போகிறேன் என்று சொல்லி, ஒரு பிள்ளையை வளர்க்கிறதுக்கு முழு பொறுப்பு நமக்குங்க. ஒரு சமூகத்தை உருவாக்குவது முழு பொறுப்பு ஒரு தாய்க்கு இருக்கின்றது, கூடவே தந்தைக்கும் இருக்கின்றது. தந்தைக்கு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. தந்தை எப்படி இருந்துக்கலாம்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அன்னைக்கு அதில் பெரிய பங்கு இருக்கின்றது. செல்போனை தயவு செய்து பிள்ளைகளுக்கு கையில கொடுக்காதுங்க. பிள்ளைகளுக்கு அழகா நம்முடைய பூஜை முறைகளை, இதிகாசங்களை சொல்லிக் கொடுங்க. ராமனை சொல்லிக் கொடுங்கள், லக்குவனை சொல்லிக் கொடுங்கள். ராமா என்று அழைத்தால் ராமன் மட்டும் வருவதில்லை, இலக்குவனும் சேர்ந்து வந்தான். பிரிக்கவே முடியல. ராமா என்று சொன்னா ராம மட்டும்தான், லக்குவனும் சேர்ந்து வருவாங்க. அவ்வளவு சகோதர பாசம். எனக்கு நாடே அப்பா சொன்னா அம்மா சொன்னாங்க ஒரே வார்த்தைக்காக அப்படி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அன்றலர்ந்த தாமரை பூ போல முகத்தை வைத்துக் கொண்டு வனவாசம் சென்றான் ராமன். கூடவே சென்றாள் சீதை. ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி. இல்லை என்றால் அயோத்தி, நீ இங்க இருந்துக்க, நீ பெண், உனக்கு கஷ்டமா இருக்கும் சீதையிடம் சொன்ன பொழுது அந்த சீதை சொன்னால், உன் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு, உன் பிரிவை விட அந்த காடு என்ன சுற்றுமா அப்படிங்கக்கூடிய ஒரு மனைவி. என்ன அன்னை நாட்டை கொடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டானா? இது என்ன அநியாயமாக இருக்கின்றது? தன்னுடைய அண்ணனுக்காக தேடி ஓடினான். தொழுத கையினன், அழுத கண்ணினன், அழுத கண்களோடு தொழுத கையோடு அப்படியே துவண்ட மேனியன், மேனியெல்லாம் சுருண்டு, அண்ணா நீ எங்க இருக்கின்றாய், நீ வரணும்னு சொல்லி அண்ணனை தேடி காட்டுக்குள் ஓடினான் பரதன். இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? சொல்லிக் கொடுத்திருக்க வேணுமா வேண்டாமா? அன்னைக்கு அதனாலதான் தாலாட்டிலே வச்சாங்க. தாலாட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். 5 புலன்கள் இருக்கின்றது. இந்த 5 புலன்களையும் கூர்மைப்படுத்துகின்ற ஒரு விஷயம் தான் தாலாட்டு. அந்த தாலாட்டை பிள்ளை அப்படி தூக்கி வச்சு அதுகிட்ட நாக்கு அசைச்சு, நம்ம நாக்கு அசைக்கும் போது அப்படி நாக்கு அசைக்கும் போது அந்த பிள்ளையும் நாக்கு அசைக்கும், நாக்கு பேசுறதுக்கு முயற்சி செய்யும். அப்படி கிட்ட இந்த கிளுக்கெல்லாம் காணிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தொட்டில்ல அந்த கண்ணுடைய பார்வையை அதிகப்படுத்துவதற்கு. பாட்டுங்கிறது கேட்டலுக்கு, நாக்கு அசைச்சு காணிக்கிறது அது அதனுடைய பேச்சை கூர்மைப்படுத்துவதற்கு. ஒவ்வொன்றையும் அர்த்தத்தோடு வைத்தவர்கள், தாலாட்டை அர்த்தத்தோடு வைத்தார்கள். அதுக்குள்ளேயே அழகா சொல்லி வைப்பாங்க, அதுக்குள்ளேயே திருக்குறளை சொல்லுவாங்க, தாலாட்டுக்குள்ளேயே திருவாசகத்தை சொல்லுவார்கள், தாலாட்டுக்குள்ளேயே ராமனை சொல்லுவார்கள், தாலாட்டுக்குள்ளேயே தர்மனை சொல்லுவார்கள், தாலாட்டுக்குள்ளேயே தர்மத்தை சொல்லுவார்கள். இதுதான் ஹிந்து தர்மத்தை ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு நெறியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு தாலாட்டு இருக்கா?
தாலாட்டு இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கமா? செல்போனை கையில் கொடுத்துட்டு போறோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடுறது செல்போன். இதே மீறி தாலாட்டு பாடுன்னு சொன்னா எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு செல்போன்ல ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாரதி சொன்னான். ஆனா அன்னைக்கு இவங்க என்ன செய்யறோம் நம்ம சொன்னா, ஓடி விளையாடாத பாப்பா, இந்த செல்போனை வச்சுக்க பாப்பா, என்ன தொந்தரவு பண்ணாத பாப்பா, எனக்கு சீரியல் பார்க்கணும் பாப்பா, சத்தம் போடாம சோபாவில் உட்காரணும் பாப்பா. கொடுக்கிறோமா இல்லையா செல்போனை? அவன் அதுல சின்சானோ அதை ஃப்ரீ ஃபயரு. நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம். இங்கிருந்து நாம் இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கின்றீர்கள், நிறைய சகோதரிகள் இருக்கின்றீர்கள். நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய தர்மத்தை காத்து இனி நிற்கும். அதனால அந்த பிள்ளைகளுக்கு நல்லவற்றை நாம் சொல்லிக் கொடுப்போம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க, போபால்ல ஒரு விஷவாயு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி விஷவாயு கசிவு ஒன்றிருந்து லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க போபால்ல. ஆனால் இது உண்மை. ஆனால் ஒரே ஒரு ஊரில் மட்டும் எந்த சாவுமே ஏற்படவில்லை. காரணம் என்னன்னு ஆராயும் பொழுது, அந்த ஊர்ல இருந்த அத்தனை வீடுகளிலும் மாதம் தோறும் இந்த யாகம் செய்வாங்க பார்த்தீங்களா, ஹோமம் செய்வாங்களா, ஹோமம் செய்து அந்த பூஜை வழிபாடுகளை முறையாக செய்து அந்த ஹோமம் செய்யணும், அடிக்கடி செய்யணும் ஊர்களில். அதனாலதான் கணபதி ஹோமம் செய்யறோம். அதனாலதான் நம்ம கும்பாபிஷேகங்கள்ல அந்த ஹோமங்கள் வளர்க்கும் பொழுது காற்றிலே கலந்திருக்கின்ற கெட்ட வாயுக்கள், கெட்ட கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. இது உண்மையாக நடந்த சம்பவம். அதனாலதான் அங்க எந்த வாயும் தாக்க முடியவில்லை. உண்மைதானே? அப்படின்னு சொன்ன அத்தனை சம்பிரதாயங்களும், அத்தனை சடங்குகளும், அத்தனை இதிகாசங்களும், வேதங்களும் நம்மை பற்றி சொல்லுகின்றது. நீ எப்படி அகம் பிரம்மாசியாக, தத்துவமசியாக, நீ அதுவாக, நீ கடவுளாக மாற வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை நீ கடைபிடிக்கும் பொழுது, நியாயத்தை, தர்மம்னா அதுவும் இருக்கு, நியாயத்தை நீ கடைபிடிக்கும் பொழுது, சத்தியத்தை, இல்லறத்துல ஒரு முக்கியமான விஷயம் பெரியவங்க கேட்டுக்கணும், ஆண்கள் கேட்டுக்கணும், நியாயமான வழியில் பொருள் தேடணும். அதுதான் உண்மை, அதுதான் முதல் தர்மம். நம்முடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பொருள் நியாயமானதானே நீங்க பார்க்கணும். அது தவறாக இருந்தான்னு சொன்னா பெண் கேள்வி கேட்கணும், இது என்னையா, என்ன வாங்கிட்டு வந்திருக்க, நீ எவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க, கொண்டு கொடு, வீட்டுக்குள்ள வராத. இப்படி பெண்கள் ஆரம்பித்து விட்டு சொன்னால் அந்த இல்லறம் தர்மமாக மாறிவிடும். அங்கு கடவுள் ஓடி வந்து உட்கார்ந்து கொள்வான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் இல்லற தர்மம். நம்முடைய பித்ருக்களை நித்திய பூஜைகள் செய்து வருகின்ற சுற்றத்தார்களை, விருந்தினர்களை, அதிதிகளை உபசரித்து பிள்ளைகளுக்கு நல்லதையே சொல்லிக் கொடுத்து நாளும் அவர்களுக்கு நல்லதையே காட்சிப்படுத்தி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய குடும்பம்தான் கோவில் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் ஹிந்து தர்மம் சொல்லிக் கொடுத்தது. அதை பார்த்துதான் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் அத்தனையும் ஆட்சியரமிடந்து இன்னைக்கு வாய்ப்பிழந்து அப்படியே கேட்கிறாங்க, பார்க்கிறாங்க நம்முடைய குடும்பங்களை என்று சொன்னால், அந்த குடும்ப வாழ்க்கையை, அந்த இல்லற தர்மத்தை நாம் அத்தனை பேரும் பேணுவோம், காப்போம், வளர்ப்போம். உலகம் முழுக்க இது மற்றவர்களுக்கு நாம் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம்னு நல்லா ஒலிக்க சொல்லுங்க பாப்போம். ஓம். ஜி அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான சொற்பொழிவு. நிச்சயமா சேர்ந்து ஒரு இடம் ஓம் சொல்லுங்க. ஓ மகிழ்ச்சி உரை. இது ஒரு நிறைய உரையாக நீங்க கொள்ளலாம். தர்மம் அப்படிங்கிறத பற்றி, தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பதில்கள் இருக்கும். முனைப்பாடியார் அப்படிங்கிற ஒரு புலவர் அறநெறிச்சாரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்களாய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை. இந்த பொருளை புரிஞ்சுட்டாலே போதும் தர்மம்னா என்னன்னு தெரியும். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்களாய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாட மெய்மையும். உடலால் செய்த தர்மம், வாக்கால் செய்த தர்மம், மனதால் செய்த தர்மம், இந்த மூன்றும் நம்மிடமிருந்து புறப்படுகிறது. நமக்கு உடல் இருக்கிறது, வாக்கு இருக்கிறது, மனம் இருக்கிறது.
இதை மூன்றும் தூய்மையாக வைத்துக்கொண்டு பிறரை காயப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், துன்புறுத்தாமல் வாழ வேண்டும் என்பதே தர்மம் என்று இந்த நூல் நமக்கு போதிக்கிறது. அப்ப நாம வாக்குல நல்ல வார்த்தைகளை தான் பேசணும், மனசுல நல்லதைத்தான் நினைக்கணும், உடம்பால நல்லதைத்தான் செய்யணும். இதுதான் தர்மம் என்று நம்முடைய சமயம் நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு சுருக்கம். மகிழ்ச்சி உரை. ஹிந்து தர்மத்தை கற்போம். இந்து தர்மத்தை யாருக்கு அதிகமாக கற்பிக்க வேண்டியது இருக்குன்னா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்றகலை மடந்தை ஓதுகின்றாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான். அவ்வை பாட்டி சொல்றான், கலைமகள் கையில பாத்தீங்களா புத்தகம் இருக்கும். நம்ம சுவாமிஜி கையில கூட புத்தகம் இருக்கு. பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா சுவாமிஜியோட கையில பாருங்க புத்தகம் இருக்கும். ஞானம் என்பது என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து படிக்காமல் இருப்பது இல்லை. நான் கற்றது கைமண் அளவு, நான் இன்னும் கற்க வேண்டியது உலகளவு இருக்கிறது, எனவே நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கலைமகள் சொல்லுகிறாள். அப்படி என்று நம்முடைய சமயம் சொல்கிறது. எனவே ஹிந்து தர்மத்தை கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம், காப்போம். இதுதான் இந்த தர்மம், ஹிந்து தர்மம் வளர்வதற்கான ஒரே வழி. தர்ம ரட்சண சமிதியின் நோக்கமும் அதுதான், இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதுதான். இப்போ மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்க எல்லோருக்கும் ஒரு வேண்டுதல். கிராமங்கள் தோறும் கோவில்களில் எல்லாம் நம்முடைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நமக்கு ராமாயண ஞான வேள்வி நிகழ்ச்சி, சரஸ்வதி நாம ஜப வேள்வி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சிகளை தயவு செய்து பதிவு பண்ணி நம்முடைய அமைப்பாளருக்கு கொஞ்சம் அனுப்பி தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சி உரை. முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்முடைய அனைவர் சார்பிலும் மகிழ்ச்சியை தெரிவித்து வாழ்த்துகின்றோம். அதே போல நமக்கு நம்முடைய அழைப்பினை ஏற்று சுவாமிஜி அவர்கள் இங்கே வருகை தந்து அருமையான ஒரு ஆசி உரை வழங்கினார்கள். சின்மயா மிஷன் சுவாமிஜி நிஜானந்தா சுவாமிஜி அவர்களுக்கு மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய அமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல திருவிளக்கு ஏற்றுவதற்கு அருமையாக இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து திருவிளக்கு ஏற்றி தந்த சக்தியர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அருமையான ஒரு பஜனை நிகழ்ச்சியை 5 குழுவினர் இங்கே நடத்தி தந்தீர்கள். கேட்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இதற்கு முன்பாக வெள்ளி விழா ஆண்டு நாங்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற போது அங்கேயும் பஜனை கேட்டோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய கிராமங்களில் இவ்வளவு அழகாக இசையை பாடக்கூடியவர்கள் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம், வாழ்த்துகின்றோம் அவர்களை. அதை போல அதை தொடர்ந்து நமக்கு மண்டலத்திலிருந்து, அதாவது தென்மண்டலம் வடமண்டலம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தர்மரட்சண சமிதியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றார்கள். திரு ராஜகுமார், திரு அழகுவேல்ஜி, திரு ஜீவன்ராம் ஜி, திரு ஜெகதீசன் ஜி, திரு ராஜீவ் காந்தி ஜி, திரு நாகராஜன் ஜி, திரு சிவகுமார் ஜி மற்றும் அவர்களோடு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பித்து தந்த பெருமண்டலத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர், இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய மாவட்ட தலைவர் திருமிகு SS ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த மண்டலத்தில் குமரி மண்டலத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் பாலசேகர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் ஜி அவர்களுக்கும் இந்த மண்டலத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய ஒன்றியங்கள், அதாவது மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், ஒன்றியத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், 4 விதமான நமக்கு ஒன்றியங்கள் இருக்கின்றன. அத்தனை ஒன்றியங்களில் இருந்தும் பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதே போல கிராம சமிதிகள், கிராமங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கிராமங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் கலந்து கொள்ளாதவர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தர்மரட்சண சமிதியில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிகளும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல காவல்துறை இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிகளை நாம் ஒரு கட்டுக்கோப்பாக நடத்துவது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எனவே அவர்களுக்கு நமக்கு அனுமதி கொடுத்த காவல்துறையினருக்கு மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையாக இந்த மண்டபம் சிவலிங்கம் அன்னபூரணி மஹால், இந்த திருமண்டபத்தை நமக்கு மிக குறைந்த அளவிலே, அதாவது பெரிய அளவில் அவர்கள் நமக்கு பொருள் செலவு இல்லாத அளவிலே இனமாக தந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்த உதவி இருக்கின்றார்கள். எனவே சிவலிங்கம் அன்னபூரணி மஹால் திருமண்டபத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த மண்டபத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிகள், அதாவது அன்னதானம், அதற்காக சில அரிசி மற்றும் காய்கறி மளிகை பொருட்கள் உபயமாக செய்திருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிதி உதவி பண்ணிய அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றோம், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும், நம்முடைய தர்மரட்சண சமிதியிலே தலைவர் செயலாளர் தவிர பொருளாளர் என்ற ஒரு பொறுப்பு கிடையாது. நமக்கு பொருளை பிரிக்கக்கூடிய நோக்கங்கள் கிடையாது. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாம் அந்த நேரங்களில் அதை பெற்று நம்மை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு நாமே அந்த பொருளை நமக்கு நாமே பகிர்ந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் மிக அருமையாக நித்திய பூஜை செயல்முறை விளக்கம் வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கும், இந்த பித்ரு பூஜை மற்றும் தானம் அந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் மிக அருமையான, நீங்கள் எல்லாம் ஒரு மிக அருமையான ஆன்மீக சொற்பொழிவு ஒன்றை கேட்டீர்கள். முனைவர் செல்வ கதீஸ்வரன் உளவியல் பேராசிரியர் அவருடைய பட்டிமன்ற நிகழ்வுகள், அவர் நிறைய நூற்றுக்கணக்கான பட்டிமன்ற மேடைகளிலே தலைவர் நடுவராகவும் மற்றும் நிறைய பேச்சாளராகவும் அவர் நிறைய பணிபுரிந்திருக்கின்றார். அவரை பற்றி கேள்விப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பேராசிரியர் பேசுவதற்கு கேட்ட உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்தான். அவருக்கு உடனே தொடர்பு கொண்டு அவர் உடனே அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார். அவருக்கு இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தாலும் நல்லா பேசியிருப்பார், நீங்க கூட சந்தோஷமா கேட்டிருப்பீங்க. மிக அருமையான நிகழ்ச்சிக்கு அவர் இந்த சிறப்புரை ஆற்றி சிறப்பித்தமைக்காக அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி, உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியை காணிக்கையாக்கி இந்த மகிழ்ச்சி உரையை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம், ஹரிவோம். பெரிய சொற்பொழிவு நடந்த மாதிரி இருக்கு இல்லையா? மகிழ்ச்சி உரையே சந்தோஷம். இப்போ திருப்பதி பிரகடனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணுமா? உட்காருங்கம்மா, 5 நிமிஷமா. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் 15/7/2006 அன்று திருப்பதியில் அங்கு கூடியிருந்த திரளான மக்களிடம் இந்த பிரகடனத்தை வெளியிட்டு அதனை அனைவரும் ஏற்று கடைபிடிக்குமாறு ஊக்குவித்தார். இங்கு கூடியுள்ள இந்துக்களாகிய நாங்கள் நம் நாட்டில் இந்து தர்மத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை அல்லது செயல்களை செய்யும் எந்த ஒரு குழுவிற்கோ ஸ்தாபனத்திற்கோ மதத்திற்கோ ஊடகங்களுக்கோ அல்லது அரசியல் சக்திகளுக்கோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கள் ஆதரவை அளிக்க மாட்டோம். இந்த நாட்டிலும் பிற இடங்களிலும் உள்ள அனைத்து இந்துக்களும் இந்த திருப்பதி பிரகடனத்தை ஏற்று ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து இந்து மத அறநிலையங்களும் இந்து அமைப்புகளால் மட்டுமே
நிர்வகிக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தால் அல்ல. மதசார்பற்ற அரசாங்கம் அனைத்து இந்து மத அறநிலையங்களையும் அதன் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். திருப்பதி பிரகடனத்துடன் இந்த உறுதிமொழியையும் நாம் எடுத்துக்கொள்வோம். பாரதம் ஒரு உயிரினம். நமது வேதங்கள் புனிதமானவை. நமது பகவத்கீதை புனிதமானது. நமது இலக்கியம் புனிதமானது. நமது பொட்டு திலகம் புனிதமானது. நமது நடனம் புனிதமானது. நமது இசை புனிதமானது. நமது கலாச்சாரம் புனிதமானது. நமது வாழ்க்கை முறை புனிதமானது. இந்து மதத்தில் பிறந்ததற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் மதம் மாற மாட்டேன் என்றும் எனது குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களையும் மதம் மாறாமல் பாதுகாப்பேன் என்றும் உறுதி மேற்கொள்கிறேன். சந்தோஷம். நிமிர்ந்து உட்காருவோம். நிறைவு மந்திரம் சேர்ந்து சொல்லுவோம். உன்னலும் உணதே உயிர்த்தலும் உணதே, உடல் உயிர் மனமெல்லாம் உணதே, என்னலும் உணதே இச்சையும் உணதே, என் செயல் பயனெல்லாம் உணதே, என் செயல் பயனெல்லாம் உணதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சந்தோஷம்.